எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாவக்காய் குழம்பு தான் செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கு ஒரு பாவக்காய் எடுத்திருக்கேன். பாவக்காய் குழம்புக்கு தேவையான பொருள் சொல்கிறேன். ஒரு பாவக்காய் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். புளி கொஞ்சம் நனைய வச்சுருக்கேன். புளி பாருங்கள் இவ்வளோ நனைய. தக்காளி ஒரு 1/4 கிலோ இப்படி பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். 1 கிலோ வெங்காயம், சின்ன வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். தேங்காய் ஒரு அரை முறி எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த ஜீரகம் போட்டுக்கலாம். தேங்காவை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கடலெண்ணெய் ஒரு 2-3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். கடுகு கொஞ்சம், வெந்தயம் கொஞ்சம், கருவேப்பிலை, வரமிளகா மிக்ஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, நல்லா வதங்கிடுச்சு. ஃபஸ்ட்டு பாவக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, பாவக்காய் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். பாவக்காய் தான் ஃபஸ்ட்டு போடணும். நல்லா வதங்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க பாவக்காய் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாவக்காய் கசப்பே இருக்காது இந்த குழம்பு. இப்படி செஞ்சு பாருங்க, கசக்காது. சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. பொடியை நறுக்கி வச்ச தக்காளி ஒரு 1/4 கிலோ நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே போட்டுக்கலாம். அதுவும் லேசாக வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் வதங்குறதுக்கு. உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினா போதும். மசாலா போட்டுக்கலாம். வத்தல் தூள், மல்லித்தூள் 2 சேர்த்து அரைச்ச மசாலா ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கிறேன். மசாலா வாசனை போக வரைக்கும் நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் வதக்கலாம். மசாலா நல்லா வதங்கிடுச்சிங்க. புளி தண்ணி ஊற்றிக்கலாம். தேங்காய், ஜீரகம், கருவேப்பிலை 3 சேர்த்து அரைச்சி வச்சுக்கணும்ல, நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் ஊற்றிக்கலாம். குழம்பு இது மாதிரி செஞ்சு பாருங்கள். பாவக்காய் குழம்பு கசக்காது. குழந்தைங்க கூட சாப்பிடும். தேவையான தண்ணி ஊற்றிக்க. ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும், குழம்பு ரெடி ஆயிடும். தேவையான உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சு காஞ்சிருச்சு. இவ்வளோ திக்னஸில் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணால் நல்லா கெட்டியாக வரைக்கும் கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு.
நல்லா இருக்குங்க. பாவக்காய் குழம்பு மாதிரியே தெரியல, சூப்பராக இருக்குது. நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.